பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோட இங்க வீட்டுக்கு தங்கமனோட அம்மாவான பாக்கியமும் அவங்க புருஷனும் மயிலுக்கு சீர் கொடுக்கலான்னு சொல்லி இங்க சீர்வரிசை எடுத்து வராங்க. எடுத்து வந்துட்டு இங்க முதல்ல மயிலுக்கு அவங்க எடுத்து வந்த புடவை, வேஷ்டி, பணம், பொருள்னு சொல்லி எல்லாத்தையும் தாம்பூலத்தை வச்சு கொடுக்குறாங்க. கொடுத்த பாக்கியம் அதுக்கப்புறம் தான் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. என்ன சம்மந்தி, நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் போல, வேற யாரும் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. புரியல சம்மந்தி. இல்ல, மயிலுக்கு நாங்க சீர் எடுத்து வந்திருக்கோம், மத்த மரங்களுக்கு யாரோ வந்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்டதும் இங்க செந்திலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவங்க கேட்கறது டைரக்டா மீனாவை தான். மீனாவையும் ராஜுவும் தான் கேக்குறாங்க. அப்படிங்கிறது இங்க மீனாவுக்கும் புரியுது, ராஜுக்கும் புரியுது. ரெண்டு பேரும் அமைதியா இருக்க இங்க கோமதி ஒண்ணு, என்ன சம்மந்தி இப்படி பேசிட்டீங்க, நமக்கு இந்த சீரத்துவதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா விருப்பம் இல்லை சம்மந்தி. ஏன் சொல்ல போனா அவரே அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாரு. என்னமோ நீங்க தான் வலுக்கட்டாயமா எடுத்து வரீங்கன்னு சொன்னீங்களாம், அதனாலதான் அவரு சரின்னு சொன்னாரு. இல்லைன்னா அவரு அப்பவே சொல்லியிருப்பாரு இந்த சீர்வரிசைலாம் எங்களுக்கு தேவையில்ல அப்படின்ட்டு. ஏன் இப்ப என்ன நாங்க சீர் வாங்கி தான் பொங்கல் விடணும்னு எங்களுக்குன்னா தலையெழுத்தா, சொல்லுங்க சம்மந்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல பாக்கியத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இருக்கட்டும் சம்மந்தி, இருந்தாலும் இதெல்லாம் அவங்கவுங்க பொண்ணு வீட்டுல இருந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தலையாய கடமை சம்மந்தி, அதெல்லாம் கொடுத்துடணும். இல்லைன்னா பேச்சுக்கு வந்துடும் பார்த்துங்க. நான் அதெல்லாம் எடுத்து வந்துட்டேன். என்ன மீனா உங்க வீட்டுல வந்தாலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே கோமதி, என்ன சம்மந்தி இப்பதான் சொன்னேன், அப்படியே மீனாட்ட கேக்குறீங்க. மீனா ஒண்ணு, ஆமா எங்க வீட்டுல வரேன் தான் சொன்னாங்க, நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு இங்க நக்கலா சொல்ல. உடனே பாக்கியம், சரி சரிம்மா இருக்கட்டும் பரவாயில்ல, இங்க வாங்க, நான் எப்போதும் மயில மட்டும் என் பொண்ணா பாக்கல, உங்களையும் தான் என் பொண்ணா பாக்குறேன், உங்களுக்கும் எடுத்து வந்திருக்கேன், இந்தாங்க வாங்கிக்க வாங்க அப்படின்னு இங்க உடனே பாக்கியம் ஒரு வேஷ்டியும் ஒரு சேலையும் தாம்பரத்துல வச்சு இந்தாங்க மீனா அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், மீனா ஒண்ணு, இல்ல பரவாயில்ல எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த சீர்வரிசை எடுத்ததெல்லாம் விருப்பம் இல்லை, இல்லைன்னா எங்க அம்மா இருந்து கொடுத்துருப்பா நான் வாங்கியிருப்பேனே, எனக்கு இப்பெல்லாம் வாங்கிதான் பொங்கலுக்கு கட்டிக்கணும் அப்படிங்கிறது அவசியமும் இல்ல, நாங்க அப்படி யார்ட்டையும் வாங்கி பழக்கம் இல்லம்மா, பரவாயில்ல உங்க சீர்வரிசைய நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு மீனா டக்குன்னு சொல்லவும் இங்க பாக்கியத்துக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போயிடுது. பாரு, சீர்வரிசையோட கூட ஆள் இல்ல, ஆனா வாயை பாரு பக்கத்தூர் வரைக்கும் போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு அனுப்பிச்சுக்கிறாங்க. உடனே சரி ராஜி நீ வாமா, நீயாச்சும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும் ராஜி ஒண்ணு, இல்ல எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு அதெல்லாம் வேணாங்க, அது இல்லாம நான் சாரி கட்டவும் மாட்டேன், அவரு வேஷ்டி கட்டவும் மாட்டாரு, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாக்கியாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கோமதி ஒண்ணு, சம்மந்தி இங்க பாருங்க, நீங்க மயிலுக்கு கொடுக்க வந்தீங்க தானே, மயிலுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க, நீங்க ஏன் தேவையில்லாம இப்போ அவங்கள்ட்ட எல்லாம் இதை பத்தி பேசுறீங்க, அவங்க அவங்களுக்கு பிடிச்சத அவங்க பண்ணட்டும் சம்மந்தி, நான் ஃபர்ஸ்ட் வந்ததுமே சொன்னேன் எங்க குடும்பத்துல இதெல்லாம் ஒன்றும் நாங்க எதிர்பார்க்கறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாத பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லவும் இங்க அப்பதான் பாண்டி வராரு. பாண்டி வந்த உடனே, கோமதி இங்க எல்லாருமே தேவையில்லாத வேலையை தான் அதிகமா பாக்குறாங்க, அது ஏன்னு தெரியல, நம்மள பார்த்தா மட்டும் தான் அப்படிலாம் பண்ணணும்னு தோணும் போலுக்கு அப்படின்னு சொல்ல இங்க சம்மந்தி ஒண்ணு, என்ன சம்மந்தி வந்தவாரமா இப்படி பேசுறீங்க, என்னாச்சு உனக்கு இப்போ அப்படின்னு பாக்கியா கேட்க, கோமதி ஒண்ணு, என்னாச்சுங்க இது பிரச்சனையா, ஆமா இவங்க வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை தான் நமக்கு, ஏன் சம்மந்தி என்ன இப்படி பேசுறீங்க எங்களை பார்த்து. மயில் ஒண்ணு, என்னமாம்மா என்னாச்சு, ஒண்ணு இல்லம்மா, உங்க அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க, வந்தவங்க சும்மா வர்றான்ல, அதை விட்டுட்டு அந்த சத்து வேலும் முத்தையும் அங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க, அவனுங்க பாக்குற மாதிரி அங்க நின்றுகிட்டு இவங்க ஜாட மாதிரியா ஏதோ பேசியிருக்காங்க, அங்க அவனுங்க கை நீட்டுற அளவுக்கு வந்திருக்காங்க, அங்க ஒரே கலவரமா இருக்கு, அப்போ நமக்கு தெரிஞ்சவங்க தான் இது பாண்டியத்துடைய சம்மந்தியாச்சு அப்படின்னு சொல்லி அங்க போய் பிரச்சனை பண்ணி அப்புறம் சமாதானப்படுத்தி அங்கிருந்து பிரிச்சு அழைச்சு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஏங்க, நாங்க தான் பொங்கல் வரிசையே வேணாம்னு சொல்லிட்டோம்ல, நாங்க அதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டேன், நீங்க அதான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க, சரி வாங்கன்னு விட்டேன், வந்த நீங்க நேரா நம்ம வீட்டுக்கு தானே வரணும், அதை விட்டுட்டு எதுக்குங்க தேவையில்லாம அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு வரீங்க நீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு பாண்டி கேட்க, என்ன சம்மந்தி அவங்க சண்டைக்கு வந்தாங்க, அவங்கள்ட்ட பேசுவீங்களா, அதை விட்டுவிட்டு எங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க, நாங்க என்ன சம்மந்தி பண்ணோம், நாங்க எப்போதும் போல வருஷம் எடுத்துட்டு வந்தோம், அது ஒரு தப்பா சம்மந்தி. இங்க பாருங்க சம்மந்திமா, நீங்க வருஷம் எடுத்து தப்புன்னு சொல்லவே இல்லை, அப்படி தப்புன்னு தெரிஞ்சா நான் உங்களை வரவேணான்னு சொல்லிட்டு இருப்பேன், உங்களை எதுக்காக நான் இங்க தரப்புல சமையல் செய்ய சொல்ல போனேன், நீங்க வந்ததெல்லாம் சரிதான், ஆனா நீங்க இந்த பாண்டியனை பார்க்கணும், நேரா பாண்டி வீட்டு தானே வரணும், அதை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க நிக்கிறாங்கன்னா அங்க எதுக்கு சம்மந்தி ஜாடமுறையா பேசுறீங்க நீங்க, என்ன சம்மந்தி என்ன சொல்றீங்க நீங்க, நான் வருஷத்துக்கு வந்தேன், என் தெரிஞ்ச பொண்ணு அங்க நின்றுட்டு இருந்தா, எங்க போறாக்கா அப்படின்னு கேட்டா, அப்போ அவர்கிட்ட நான் சொல்லணும்ல என் பொண்ணுக்கு நான் வருஷத்துக்கு போன்னு சொல்லிட்டு, அதை கூட சொல்ல எனக்கு உரிமை இல்லையா சம்மந்தி, சொல்லுங்க சம்மந்தி, நான் என்ன என் பொண்ண ஓடி போயா விட்டேன், ஊரறிய தானே கல்யாணம் வச்சிருக்கேன், அப்ப ஊரறிய தானே வருஷம் தர முடியும், அப்படி வரும்போது கேட்டா பதில் சொல்றேன் நானு, என்ன சம்மந்திமா சம்மந்தி இப்படி பேசுறாரு அப்படின்னு பாக்க சொல்ல, கோமதி ஒண்ணு, என்னங்க ஆச்சு, இல்ல கோமதி இவங்க வந்திருக்காங்க, அங்க யார்கிட்ட நின்று சத்து வெல்ட்டு முத்து வெல்ட்டியும் நான் ஒண்ணு என் பொண்ணை ஓடி போடுறல, ஊரடியே கல்யாணம் வச்சிருக்கேன்,
அதனால ஊரறிய வருஷத்துல போறேன். இங்க அவன் வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி கட்டிக்கிட்டு மானங்கிட்ட போய் தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. கேட்டா ஊர்ல பெரிய ஆளுன்னு சொல்றானுங்க. ஆனா ஒரு வருஷம் வைக்கிறதுக்கு கூட அவனுக்கு வக்கு இல்ல. அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. அதை கேட்ட அந்த முத்து சத்தியலும் இவங்களை அடிக்க வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்ததுனால அவரு தடுத்து நிப்பாட்டி இவங்களை அமைச்சிருக்காரு. எதுக்கு கோமதி நமக்கு தேவையான பிரச்சனை, இருக்கிற பிரச்சனை நமக்கு போதாதா, இதுல இவங்க வேற புதுசு புதுசா பிரச்சனை இழுத்து வராங்க அப்படின்னு இங்க பாண்டிய சொல்ல, கோமதி ஒண்ணு, ஏன் சம்பந்திமா உங்களுக்கு தேவையில்ல வேலை? ஐயோ சம்பந்திமா, நீங்க என்ன நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? ஏன் சம்பந்தி, வெளியே வரும்போது 4 பேர் கேட்கதான் செய்வாங்க. 4 பேர்கிட்ட பேசாமலாம் மற முடியுமா சம்பந்தி அப்படின்னு சொல்ல, இங்க மீனா நினைக்கிறாங்க. அப்போ நீங்க வாங்கிக்கிட்டு தான் வந்திருக்கீங்களா நீங்க அப்படின்ட்டு. உடனே இங்க பாண்டி சொல்றாரு, ஏ சம்பந்திமா, நீங்க இந்த வருஷம் எங்களுக்கு வேணாம், நீங்க வருஷத்துக்கு கிளம்புங்க போல அப்படின்னு சொல்லுவோம். என்ன சம்பந்தி இப்படி பேசிவிட்டீங்க? ஏன் இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? வருஷத்துல அவங்க கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான் சம்பந்தி. எங்க மேல தப்பு கிடையாது. அவங்கதான் தேவையில்லாம வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. இது மாதிரி என் பொண்ணுக்கு நான் வருஷம் எடுத்துட்டு போல, நீ மட்டும் என்ன உன் பொண்ணுக்கு வருஷம் எடுத்துட்டு போல, அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டினாங்க. நாங்க சொல்லிட்டோம், இங்க பாருங்க, எங்களால திரும்பிலாம் போக முடியாது. நாங்க வருஷம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதை கொண்டு போய் என் பொண்ணுக்கு வச்சு கொடுத்து தான் நாங்க போவோம். உங்களால என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா பேசணும். இது தப்பா சம்பந்தி? அப்போ அவங்க அவங்க பொண்ணுக்கு வருஷம் எடுத்துட்டு வரல அப்படின்றதுக்காக நான் வந்து என் பொண்ணுக்கு வருஷம் எடுக்காம வர முடியுமா? என்ன சம்பந்தி பேசுறீங்க அப்படின்னு நீங்க சொல்லவும், பாண்டியனும் என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடாரு. உடனே மயிலிங்க பாக்கியத்தை அழைச்சு போய் தனியா பேசுறாங்க. உண்மையை சொல்லுமா, அவங்களா பிரச்சனை பண்ணா நீ பிரச்சனை பண்ணிய அப்படின்னு சொல்லுவோம். பாக்கி ஒண்ணு, இல்ல மயிலே, நான் வந்துட்டு இருந்தேன், அவங்க நின்றுட்டு இருந்தானுங்க, அதான் உடனே என் பொண்ணுக்கு வருஷம் எடுத்துட்டு போறேன் அப்படி அப்படின்னு பேசி அவங்கள கொஞ்சம் இது பண்ணிட்டு வந்தேன். அம்மா, நீ ஏமா இப்படி தேவையில்ல பிரச்சனை இழுத்து விட்டுட்டே இருக்க? அவங்க எதனா பிரச்சனை பண்ண என்னமா பண்றது? விடுமயிலே, நம்ம என்ன அவங்கள மாதிரி பொண்ணுல ஓடியா விட்டோம்? நான் ஊரில் தானே கிளம்பி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன்டி பயப்படுற? அது இல்லாம நீ இந்த வீட்டுடைய மூத்த மருமகடி. அப்படி இருக்கும்போது பொறுப்பு எல்லாம் உனக்கு தான் அதிகம். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு வரேன்டி. நீ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைம்மா மயிலு. நீ வந்து எப்போதும் போயிரு, மீதியா அம்மா பாத்துக்கிறேன் அப்படின்னு இங்க பாக்கி சொல்ல, மயிலு, மா இருக்கிற பிரச்சனையே போதுமா, நீ ஏற்கனவே இந்த கல்யாணத்துல கிளப்பி விட்ட பிரச்சனையே நிறைய இன்னமும் விடை தெரியாம சுத்திட்டு இருக்குமா. அதுக்கெல்லாம் என்னைக்கு ஒரு முடிவு வரப்போகுதுன்னு தெரியாம நானே தினம் தினம் புலம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நீ வேற புதுசு புதுசா பிரச்சனையை உண்டு பண்ணிட்டே இருக்காதம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா அப்படின்னு இங்க மயிலு சொல்றாங்க. இங்க உடனே அப்ப கரெக்டா வந்து மீனா வந்துடுறாங்க. என்னக்கா, என்ன பயமா இருக்கு? ஐயோ ஒண்ணும் இல்ல மீனா, அம்மாவும் வரும்போது அம்மா இருந்தெல்லாம் சொன்னாங்க, எனக்கு அது கேட்டது ரொம்ப பயமா இருந்துச்சு, அதுதான் சொன்னேன் மீனா. ஓ அதான் சொன்னீங்களா? அதெல்லாம் பயப்படாதீங்கக்கா. உங்க அம்மா ஜான்சி ராணி மாதிரி, எத்தனை பேர் சண்டைக்கு வந்தாலும் எல்லாரையும் எதிர்த்துட்டு வந்துருவாங்க. நீங்களும் பயப்படாதீங்க, உங்களை அத்தை கூப்பிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிடுறாங்க. இங்க உடனே பாக்கியா சொல்றாங்க, ஏ மயிலு, நீ ஒன்றும் பயப்படாத மயிலு, அதெல்லாம் அம்மா நான் பாத்துக்கிறேன். மா நீ பாத்துப்போமா, நீ சொல்லிட்டு கிளம்பிடுவ, அதுக்கப்புறம் அங்க வாழ போறது யாருமா? நான் தானே. நீ ஒவ்வொரு வாட்டி வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு பொய் சொல்லிட்டு போற, அந்த ஒவ்வொரு பொய்யும் சமாளிச்சு அதுல இருந்து நான் தப்பிச்சு வரதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு பாருமா, அது எனக்கு தான் தெரியும். ஒரு சில நேரத்துல யோசிச்சு பார்க்கும்போது ஏன்டா இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு இருக்குமா, எனக்கு அந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆகுதுமா. நீ அவ்வளவு பொய் சொல்லியிருக்கமா, அந்த பொய்லாம் என்னைக்கு தெரிய போகுது, என்னைக்கு இந்த வீட்டை துரத்த போறாங்க, அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏ மயிலு, என்னடி நீயே இப்படி பயந்து பயந்து காட்டி விட்டுற போல. இங்க பாரு மயிலு, நீ இந்த பொய் சொல்லல, எல்லா பொய்யும் நான் தான் சொல்லியிருக்கேன். அப்ப நீ வந்து அதெல்லாம் விட்டுட்டு மறந்துட்டு நீ எப்போதும் போல இருக்கிற வழியை பாரு. பிரச்சனை வந்தா அம்மா பேசி பண்ணி, புரியுதா? போ, நீ உள்ள போ, நான் வரேன் அப்படின்னு இங்க பாக்கியம் மயில உள்ள அனுப்பிடுறாங்க.